இலங்கை சோசலிச குடியரசின் புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய அமைச்சரவை 21 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியே கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர். விஜித ஹேரத் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர். பேராசிரியர் சந்தன அபேரத்ன பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர். சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர். சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர். கேடி லால்காந்த் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர். அனுர்ண கர்ணாதிலக்கு நகர அபிவிருத்தி, நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர். ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர். பேராசிரியர் உபாலி பன்னிலகி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுக்கூட்டல் அமைச்சர். சுனில் ஹந்துநதி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி அமைச்சர். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர். பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சர். பேராசிரியர் ஹினிதுமே சுனில் ஜனவி புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர். டாக்டர் நலிந்த ஜெயதிசே சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர். சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர். சுனில் குமார கமகி இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். வசந்த சமரசிங்கே வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர். பேராசிரியர் கிரிசாந்த அபேசேனே விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர். பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சர். பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சர். டாக்டர் தம்மிக்க பட்டப்பெந்தி சுற்றாடல் அமைச்சர்.